ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு ஒன்லி ஃபார் லவ்வோட 8வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம குவான்சியோட இயர் எண்டிங் கான்ஃபரன்ஸ் கால் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த கான்ஃபரன்ஸ் காலில் வந்து குவான்சி வந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம புது பார்ட்னரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யூ வந்து கூப்பிடுறாப்புல. யூ ப்ரொஃபஸரும் வந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு ஸ்பீச் வந்துட்டு இருக்காப்புல. யூயோட ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு எங்க பாரு அழகா இருக்கிற பசங்களா பாரு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன குவான்சி விட அழகாவா இருக்காருன்னு சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு இது பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து என்ன ஜியானை விட நீ இவரோட கம்பேர் பண்றியா அப்படின்னு சொன்னோன்னே இல்ல அவரு தான் ஒரு குட்டி பூதமாச்சு, அவரோட எல்லாம் கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்துட்டு ஜியானும் இந்த விஷயத்த கேட்டாராம். உடனே அச்சா அப்படின்னு தும்புற மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கா. ஆனா நம்ம ஜியான் இங்க வந்தது வந்து கவனிக்கவே இல்லை. அப்புறம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் முடிஞ்சோடனே வந்து ஜியான் வந்து எந்திரிச்சு போறான். ஜூயோ ஒரு தடவை நின்று பார்த்துட்டு போறான்னா நம்ம பிள்ளைக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்த மாதிரி ஆயிருது. என்னடா திடீர்னு இருந்திருந்தாப்புல உடம்பு அப்படி ஒரு கூலிங்கான மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம யூ ப்ரொஃபஸர் கிட்ட வந்து இவன் வந்து பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஃப்ரெண்டுக்காரி வந்தோடனே இதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு போயிட்டாங்க, ஆனா அவனோட ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி குவான்சியை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். குவான்சிக்கு உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியும், நமக்கே தெரியும். ஆனா இவங்க ரெண்டு எதுவுமே காமிச்சிக்காம ஜஸ்ட் இப்பதான் மீட் பண்ண மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஃப்ரெண்டுக்காரி இருந்துட்டு உங்க இன்டர்வியூ எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்க கேட்டீங்கன்னா என்ன வேணா நான் தர ரெடியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவனும் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். ஒன்னு இவங்க ரெண்டுத்துக்கும் அப்படியே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. அப்புறம் குவான்சியும் அவங்களும் போய் இன்டர்வியூ இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா யூ ப்ரொஃபஸருக்கு அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்லடா என் ஃப்ரெண்டோட பொண்ணு இருக்கா போய் டேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இல்லம்மா நான் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பொண்ணு இருந்துட்டு நம்ம ஜி கிட்ட சொல்றாப்ல இந்த மாதிரி அம்மா வந்து இந்த மாதிரி பொண்ணை வந்து மீட் பண்ண சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னோடனே எங்க அம்மா வந்து அடிக்கடி இப்படிதான் சொல்லுவாங்க டேட் பண்ண போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே இவனும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கான். அப்ப வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஒரு வேலை விஷயமா போயிடுறான். அப்ப வந்து குவான்சி வந்து இப்ப வந்து நம்ம ஜூயி வந்துகிட்டு ஃப்ரெண்டுக்காரி கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி போயிடுறான். அப்படியே ஆபீஸுக்கு போய் அங்க போய் திட்டிகிட்டே இருக்கான். இவன் படிக்க தெரியாதா இவனுக்கு எந்த எஸ்எம்எஸ்ஸுமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அப்ப வந்து நம்ம கசின் பொண்ணு இருந்துக்கிட்டு என்ன படிக்க தெரியாதாமா அப்புறம் எப்படி அவன் ரிப்ளை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி இவனும் யோசிச்சுட்டு இருக்கான். படிக்க தெரியாதா என்ன ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஜூயி புலம்பி இருக்கும்போது நம்ம கசின் பொண்ணு இருந்துக்கிட்டு படிக்க தெரியாதுங்கிறான் அப்புறம் எப்படி ரிப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவனும் யோசிச்சுக்கான். அப்படியே நம்ம இங்க வந்து குவான்சியும் யூ ப்ரொஃபஸரும் அப்புறம் ஜியான் 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப குவான்சி வந்துட்டு நீங்க என்ன ஜின்சியை வந்து டேட் பண்றீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்ல அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லியிருக்கான். உடனே நம்ம ஜியானுக்கு வந்து லைட்டா பாசிட்டிவ் ஆகுது. இவன் எப்படி டேட் பண்றான்னு இவன் பாட்டு சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பு தான் ஆகுது. அப்ப வந்து யூ ப்ரொஃபஸரை கொஞ்சம் பேர் கூப்பிட்டோன்னே அவங்க அங்க போயிடுறாங்க. அப்ப வந்து நம்ம ஜூயி வந்து இவனுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை வந்து இவனும் பார்த்துட்டு அப்படியே போறான். நம்ம ஜூயி வந்து கடைசியா வீட்டுக்கே வந்தாராப்ல. வந்துட்டு என்ன இவன் இன்னுமே நமக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செல்லவே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஜியான் வந்து ரிப்ளை பண்றான். நான் தான் பூதமாச்சே நான் எப்படி ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ நம்ம சொன்னதெல்லாம் இவரு கேட்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஃப்ரெண்டுக்காரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து குவான்சி வந்து பிக்கப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பாருக்கு போய் நம்ம 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னே சரி வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இவ்வளவு கூட்டிட்டு போறாப்ல. கூட்டிட்டு போய் இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி குவான்சி கேட்டோன்னே அதை எப்படி நான் மறப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம பொண்ணு வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஃப்ளோட் பண்ற மாதிரி இது பண்ணிட்டு இருப்பான். அப்ப வந்து நம்ம குவான்சி தான் வந்து அவனை தாட்டி விட்டுட்டு இவன் வந்து பேசி ஃப்ரெண்டா இருப்பான். அப்படித்தான் இவங்க 2 பேரும் மீட் பண்ண மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. நீ அப்ப இருந்த மாதிரி இப்பவும் இருக்க அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லிட்டு இருக்கான். அப்படி இவங்க 2 ட்ரிங்க் பண்ணி முடிச்சு வீட்டுக்கு கிளம்பும்போது கரெக்டா குவான்சி வந்து அவ்வளோ க்ளோஸா நெருங்கி வரானா நம்ம பொண்ணு வந்து பண்ணதான் வரான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே கண்ணை இருக்க மூடுறான். ஆனா நம்ம குவான்சி வந்து சீட் பெல்ட் போட்டு விடுறானா உடனே இவளுக்கு வந்து பல்ப் ஆயிருது. அப்படியே அசிங்க பட்டடி அப்படிங்கிற மாதிரி ஐயோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்டே வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து எல்லாரும் பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஜியான் வந்து இந்த மாதிரி இயர் எண்டிங் மீட்டிங் நடத்துறாராமா, ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாராமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. உடனே
உடனே இருந்துட்டு ஜூயி இருந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்விடேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்ப வந்து சடன்லி வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி யாலிங் பொண்ணுகிட்ட வந்து உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜூயிக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவதான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு இது பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் வந்து சீஃப்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான், நான் ரொம்ப எஃபெக்ட் போட்டு இது பண்ணேன், ஆனா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காட்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தான் போன தடவை வந்து போயிட்டு வந்தியல்ல, இந்த தடவை அவ போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னி, சரி விடுங்க நான் வேற மாதிரி அவ ட்ரை பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு. நீ போட்டு போனா பத்தாது, அந்த கசின் பொண்ணையும் கூட்டிட்டு இன்டர்னல் பொண்ணையும் கூட்டிட்டு போகணும். அவ எத்தனை நாளுக்கு தான் உள்ளே இருந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பா, கொஞ்ச நாச்சு வெளியே போய் பார்த்தாதான் அவளுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கசின் பொண்ணு கிட்ட போய் இந்த மாதிரி ஜியானோட மீட்டிங் நடக்குதுல்ல, அங்க போய் நம்ம 2 பேரும் அட்டன் பண்ண போறோம் அப்படின்னோடனே எப்படி நம்ம கிட்ட தான் இன்விடேஷன் இல்லை அப்படின்னோடனே அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு சொல்லி போடுறான். உடனே யாழிங் பொண்ணு வந்து எப்படிதான் உள்ள வரேன்னு நானும் பாக்குறேன், என்ன மாரி எப்படி இது அட்டன் பண்றேன்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கான். இங்க வந்து நம்ம யூ ப்ரொஃபஸரும் ஜியானை வந்து பாக்ஸிங் ரிங்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது ஜூயி வந்து யூ ப்ரொஃபஸருக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்விடேஷன் இருந்தா தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உடனே வந்துட்டு குவான்சி வந்து சொல்றான், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா அப்படின்னு. இவங்க 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரொஃபஸர் யூ வந்து அந்த ரீட் பண்றாரு, உங்ககிட்ட வந்து ஒரு இன்விடேஷன் இருக்குமா, எனக்கு கிடைக்க முடியுமா அப்படின்னு. யாருக்கு, ஜின்ஜூயிக்கா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. நீங்க என்ன அவங்களை மறுபடியும் டேட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி குவான்சி கேட்டோன்னே இல்ல அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஒன்னே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இருந்துட்டு ஜியான் வந்துட்டு எங்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா இன்விடேஷன் இல்லை, ஆனா நீங்க இந்த மேட்ச்ல வந்து பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம யூ ப்ரொஃபஸரும் அவங்க கூட வந்து பெட் மேட்ச் வச்சு விளையாடுறாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம ப்ரொஃபஸர் யூ வந்து தோத்து போயிடுறாப்லையா. அப்ப வந்து அவர் சொல்றாப்ல, இந்த மாதிரி வந்து நான் தோத்துட்டேன், அதை ஒத்துக்கிறேன், ஆனா ஒரு நல்ல ஜூயி வந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டர், அவங்கள வந்து நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிடுறான். உடனே இதை வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னோன்னே விடுடி, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குவான்ஜி வந்து மெசேஜ் பண்ணோன்னே ஐயோ அவங்ககிட்ட எல்லாம் நம்மளால போட்டு ஜெயிக்க முடியாது சாமி, என்னால விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே வந்துட்டு சாரிடி அவனும் கையை விரிச்சிட்டா அப்படிங்கன்னு சொன்னோன்னே நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ வந்து எங்கூடவே கம்முன்னு வந்துடுவ அப்படின்னு. ஆமா இது ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து இவ கூடயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு முடிவு பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே வந்து என் ஃப்ரெண்டுக்குரிய போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜியானும் வந்துகிட்டு பாக்குறான், பார்த்துட்டு அவளுக்கு தான் நம்ம இன்விடேஷன் அனுப்பிச்சு வைக்க சொன்னோமே, அப்புறம் எதுக்கு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிஏ கால் பண்ணி இந்த மாதிரி இன்விடேஷன் வந்து எல்லா ரிப்போர்ட்டருக்கும் அனுப்பி வச்சிட்டியா அப்படின்னு. எல்லா ரிப்போர்ட்டருக்கும் அனுப்பி வச்சுட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்றான். உடனே அப்புறம் ஏன் இது பண்ணா அப்படிங்கிற மாதிரி லேட் நைட்ல வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காளா. அப்ப நம்ம கசின் பொண்ணு வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே டே அங்கிள் இங்க என்னடா பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு நிமிஷம் நானே பக்குன்னு பயந்துட்டேன் அப்படின்னு. டே அங்கிளா கொஞ்சம் கூட உனக்கு மரியாதையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கண்ணத்தை பிடிச்சு கிழிச்சிட்டு போய் ஒழுங்கா தூங்குற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாட்டி விட்டாரா. இவளும் போயிடுறா. அப்படியே நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜியான் வந்து யோசிக்கா நம்ம ஜூயை வந்து கூப்பிடலாமா என்ன பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டா வந்து பிஏ வந்து இந்த மாதிரி மீட்டிங் டைம் ஆச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவனும் ரிப்ளை பண்ணாம எந்த கிளம்பி வந்தாடுறான். அப்போதான் கரெக்டா வந்து அவ வந்துருவான், அவளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் வந்து பார்த்தோன்னே அங்க வந்து யாழிங் பொண்ணு உட்காந்துட்டு இருக்கான். அவளை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுது. உடனே இருந்து எல்லாமே கரெக்டா அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க சார் அப்படின்னு அங்க உட்காரங்க வந்து சொன்னோன்னே யாரும் எங்கெங்க கோர வைக்கணுமோ அங்கங்க கோர வைங்க அப்படிங்கிற மாதிரி இவனு சொல்லிடுறானா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே இருந்துட்டு பிஏ இருந்துட்டு அங்க உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்களை வந்து பின்னாடி கோர வைக்க சொல்லுங்க, இது வந்து வேற ஒருத்தவங்க வந்து கோருவாங்க அப்படின்னு. சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரி மேடம் நீங்க போய் கொஞ்சம் பின்னாடி கோர்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இவளும் போய் பின்னாடி வந்துடுறான். உடனே நம்ம பையனுக்கு வந்து கடுப்பாயிருச்சு, அவ வருவான்னு நினைச்சா இவ வந்திருக்காளு அப்படிங்கிற மாதிரி நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா வந்து நம்ம ஜூயும் நம்ம ஃப்ரெண்டு கறி அப்புறம் வந்து அந்த கசின் பொண்ணு 3 பேர் வந்துடுறாங்க. சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது கரெக்டா வந்து சாரி மேடம் 2 பேர் தான் வந்து ஒரு இன்விடேஷனுக்கு அலோடு, 3 பேர் போக முடியாது அப்படின்னு யோசிச்சோன்னே நம்ம ஜூ இருந்துக்கிட்டு இவளை கூட்டிட்டு போய் இன்டர்னா கூட்டிட்டு போ, நான் எப்படி வரணுமோ அப்படி வந்துக்கிறேன் அப்படின்னு. சரி யாரோ ஒருத்தர் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரி முன்னாடி போயிடுறான். உடனே இருந்துட்டு கசின் பொண்ணு இருந்துட்டு இல்ல மேடம் நீங்க போங்க, நான் கூட வெளியே நின்னுக்கிறேன், நீங்க போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு. இல்ல நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம ஜியானும் அப்படியே மாசம் என்ட்ரி தந்துட்டு வந்துட்டு இருக்கான். உடனே நம்ம ஜியானு பார்த்தோன்னே ஐயோ அங்கிள் இவங்க கையில மட்டும் நம்ம அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ உள்ள போயிடுறான். உடனே இருந்துட்டு ஜூயி இருந்துட்டு என்கிட்ட இந்த மாதிரி இன்விடேஷன் இல்லை, நீ உள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்டோடனே சரி வா என் பின்னாடியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விஐபி எல்லாம் உள்ள போவாங்க பாத்தியா, அந்த என்ட்ரன்ஸ் வழியா நம்ம ஜூயை வந்து கூட்டிட்டு போய் இந்த விஐபி வருவாங்க பாத்தியா, அந்த இவ்வளவு உட்கார வைக்கிறா. உடனே இருந்துட்டு நம்ம ஜூயி வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களும் இங்க உட்கார வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் வந்து நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு அதை நான் செஞ்சு தருவாங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சிடுறாங்க. அப்ப வந்து மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப வந்து நம்ம ஜியான் வந்து அப்படியே மாதம் அப்படியே ஒரு கதவை திறந்துட்டு என்ட்ரி தரான். உடனே அவ்வளவு ஹேண்ட்ஸமா அவ்வளோ இதா இருக்கான். உடனே வந்துட்டு அப்படி நம்ம ஜூயி பார்த்துட்டு என்ன இவன் இவ்வளோ அழகா இருக்கா, தன்னால எங்க இதையெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு இருந்தான், இன்னைக்கு என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான், ஐயோ பார்க்கற அப்படியே தேவன் மாதிரி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கா. உடனே இருந்துட்டு தியானா உள்ள மேலே ஏறி போறானா. உடனே இருந்துட்டு பண்றான் இங்க வந்து கான்ஃபரன்ஸ் நடக்குதா இல்ல வந்து இங்க வந்து கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடக்குதா இல்ல வந்து மென்ஸ் அழகு மீட்டிங் நடக்குதான்னு தெரியல, நீங்க என்ன எவ்வளவு அழகா இருக்கீங்க, பார்க்கவே அப்படியே தேவன் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். உடனே நம்ம பையனுக்கே வந்து ஒரு நிமிஷம் ஷை ஆயிருது. அப்படியே மறுகிட்டு அப்படியே எல்லாத்தையும் வெல்கம் பண்றதோட இங்க இந்த எபிசோட் முடியுது. வாங்க அடுத்த எபிசோட்ல நம்ம என்ன நடக்குது, அப்படியே இவங்க 2 பேத்துக்குள்ளார என்ன நட போகுது. ஆனா நான் ஒண்ணு கூட நினைச்சு பார்க்கல, ஜூயி வந்து இந்த அளவுக்கு நம்ம ஜியானோட வந்து ஃப்ளர்ட் பண்ணுவா அப்படிங்கறத நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. வாங்க அடுத்தடுத்த எபிசோட்ல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத